அசுர அரசரான கால்நேமியின் அழகிய இளவரசிதான் இந்த துளசி. சிவபெருமானின் சக்தி வாய்ந்த பகுதியாக விளங்கிய ஜலந்தரை அவர் மணந்தார். சிவபெருமானின் நெற்றிகண்ணில் இருந்து வந்த தீயில் இருந்து பிறந்தவன் என்பதால் ஜலந்தருக்கு அதிக சக்தி இருந்தது. விருந்தா இளவரசி மீது காதலில் விழுந்தார் ஜலந்தர். விஷ்ணு பகவானின் தீவிர பக்தையாக விளங்கினார் விருந்தா. ஆனால் ஜலந்தருக்கோ கடவுள்கள் என்றாலே வெறுப்புதான். இருப்பினும் விதி அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்தது. விருந்தாவை மணந்த பெண் அனைவராலும் வெல்ல முடியாதவனாக மாறினான் ஜலந்தர். விருந்தாவின் தூய்மையும் கடவுள் பக்தியும் அதற்கு காரணமாக விளங்கின. அவனின் சக்தியை பல மடங்கு அதிகரித்தது. சிவபெருமானாலேயே ஜலந்தரை வெல்ல முடியவில்லை. அவனின் ஆணவம் அதிகரித்தது. சிவபெருமானை வீழ்த்தி அண்டசராசரத்திலேயே சக்தி வாய்ந்த கடவுளாக திகழ வேண்டும் என்பதே அவனின் லட்சியமாக இருந்தது. ஜலந்தரின் சக்தி அதிகரித்துக் கொண்டிருந்தது. இது அனைத்து கடவுள்களுக்கும் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தியது. அனைத்து தேவர்களும் உதவியை நாடி விஷ்ணு பகவானிடம் சென்றனர். விருத்தா அவரின் தீவிர பக்தை என்பதால் விஷ்ணு பகவானுக்கு குழப்பம் உண்டாயிற்று. அவளுக்கு அநீதி வழங்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஜலந்தரால் அனைத்து கடவுள்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்ததால் விஷ்ணு பகவான் ஒரு விளையாட்டை அரங்கேற்றிட நினைத்தார். அதன்படி சிவபெருமானுடன் ஜலந்தர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஜலந்தர் போல் வேடமிட்டு விருந்தாவிடம் வந்தார் விஷ்ணு பகவான். முதலில் அவரை அடையாளம் காண முடியாமல் ஜலந்தர் தான் வந்து விட்டான் என்று நினைத்து அவரை வரவேற்க சென்றாள் விருத்தா. ஆனால் விஷ்ணு பகவானை அவள் தொட்ட மறுவினாடியே அது அவளின் கணவன் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். தன் கடவுளே தன்னிடம் விளையாடியுள்ளார் என்பதை அறிந்த அவள் உடைந்து போனாள். விஷ்ணு பகவான் வேடமிட்டு வந்ததை அறிந்த விருத்தா அவரை சபித்தார். விஷ்ணு பகவான் ஒரு கல்லாக மாற வேண்டும் என்று அவர் சபித்தார். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் கண்டக்கா நதி அருகே ஷாலிகிராம கல்லாக மாறினார். அதான் பின் விருந்தாவை விட்டு ஜலந்தரை பிரிந்து போனதால் சிவபெருமானால் அவன் கொல்லப்பட்டான். விருந்தா இறக்கும் முன்பு இனி அவள் துளசியாக அறியப்படுவாள் என விஷ்ணு பகவான் அவருக்கு வரம் அளித்தார். அதன்படி விஷ்ணு பகவானை வழிபடும் போது துளசியும் வழிபடப்படும் மிக முக்கியம்.